மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஆளுநர் தமிழக சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் ஆளுநர் உரையை நிகழ்த்த இருக்கிறார். அது ஆளுநருடைய உரை அப்படின்றத தாண்டி அது அரசினுடைய உரை. அரசினுடைய உரையில் எவற்றையெல்லாம் ஆளுநர் வாசிக்கப் போகிறார், எதை தவிர்க்க போகிறார் அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. கடந்த ஆண்டு நடந்த சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள், அதன் பிறகு ஏற்பட்ட சர்ச்சைகள் இதெல்லாம் பேசும் பொருளாகி இருக்கிறது. இதற்கிடையில் தான் கேரள ஆளுநர் இதே போன்ற உரை நிகழ்த்தல்ல 3 வரிகளை வாசித்துவிட்டு வெளிநடப்பு செய்துவிட்டார். எவ்வாறு ஆயினும் ஆளுநர் சம்பிரதாயத்திற்கு அந்த உரையை படித்தாலே அது அவை முழுவதுமாக எடுத்துக்கொண்டதாக பொருள் அப்படின்ற அடிப்படையில் அவர் 3 வரிகளை மட்டும் வாசிட்டு கிளம்பிட்டார். கடந்த முறை இதே போல் ஆளுநர் தவிர்த்த வரிகளும் குறிப்பில் இடம்பெறும்னு முதலமைச்சர் தெரிவித்தார். ஆளுநர் முழுவதும் உரையை வாசிக்கப் போகிறாரா, வரிகளை தவிர்க்க போகிறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்னும் சில நொடிகளில் ஆளுநருடைய உரை நிகழ்த்தப்பட இருக்கிறது. இந்த ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடரின் முதல் நாள் சட்டமன்ற நிகழ்வில் மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.